ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவம். ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, நன்றி உணர்வு இருக்கணும். ரொம்ப 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 முக்கியம். நன்றி உணர்வு இருந்தால் மட்டுமே ஈர்ப்பு விதி உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம். சிம்பிள். நன்றி உணர்வோடு எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கிடைக்கிற சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு போட்டுக்க துணி கிடைக்குதோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குதா அந்த தண்ணிக்கு நன்றி சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்குதா அந்த உணவுக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு கிடைச்ச உணவுக்கு நன்றி, எனக்கு கிடைச்ச தண்ணிக்கு நன்றி, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அதுக்கு நன்றி. இதுமாரி டெய்லி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த நன்றி சொல்லுங்கள். அப்படி நீங்கள் நன்றி சொல்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னமும் நன்றி சொல்லக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உருவாகும். நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாரி உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த நன்றி உணர்வோடு இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். உங்களுக்கு ஈர்ப்பு விதி ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஓகேவா? நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நன்றி உணர்வை நீங்கள் சரியாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னமும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அதே வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.